சென்னை மெட்ரோ 2ஆம் கட்டத்தின் பூந்தமல்லி வடபழனி வழித்தடத்தை திறக்க மத்திய அரசின் அனுமதி விரைவில் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வடபழனி ரயில் நிலையத்தில் முக்கிய பணிகள் இன்னும் நிறைவடையாமல் இருப்பது பயணிகளை கவலையடையச் செய்திருக்கிறது. அப்படி என்னென்ன பணிகள் நிறைவடையாமல் உள்ளன? தெளிவாக பார்க்கலாம். சென்னை மெட்ரோ ரயிலின் 2ஆம் கட்ட திட்டத்தில் பூந்தமல்லி வடபழனி வழித்தடம் பயணிகள் பயன்பாட்டிற்கு விரைவில் திறக்கப்பட உள்ளது. இந்த வழித்தடத்திற்கு மத்திய அரசின் இறுதி அனுமதி இந்த மாதத்திலேயே கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் வடபழனி 2ஆம் கட்ட மெட்ரோ ரயில் நிலையத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் பகுதியில் கட்டுமான பணிகள் இன்னும் முடிக்கப்படாததால் பயணிகளுக்கு சிரமம் ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இதனால் வடபழனியில் 2ஆம் கட்ட ரயில் நிலையத்தை பயன்படுத்தும் பயணிகள் தற்போது முதல் கட்ட மெட்ரோ நிலையத்தின் நுழைவு மற்றும் வெளியேறும் வழியையே பயன்படுத்த வேண்டியிருக்கும். 100 அடி சாலை என்று சொல்லப்படும் ஜவஹர்லால் நேரு சாலையில் அமைந்துள்ள முதற்கட்ட நிலையம் வழியாகவே செல்ல வேண்டியதால் கூடுதல் தூரம் நடந்து செல்ல வேண்டிய நிலை ஏற்படும். முன்னதாக போரூர் முதல் வடபழனி வரை உள்ள ஆலப்பாக்கம், காரம்பாக்கம், வலசரவாக்கம், ஆழ்வார் திருநகர், சாலிகிராமம் உள்ளிட்ட அனைத்து நிலையங்களும் வடபழனி நுழைவு வாயிலுடன் சேர்த்து ஜூன் மாதத்திற்குள் முழுமையடையும் என்று சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் தெரிவித்திருந்தது. இதுகுறித்து சென்னை மெட்ரோ ரயில் நிறுவன அதிகாரிகள் கூறுகையில், 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலின் போது தொழிலாளர்கள் பற்றாக்குறை ஏற்பட்டதால் சில மாதங்கள் பணிகள் பாதிக்கப்பட்டதாக தெரிவித்தனர். கடந்த 2 மாதங்களில் பணிகள் வேகமடைந்திருப்பதால் மீதமுள்ள கட்டுமானமும் விரைவில் முடிக்கப்படும் என்றும் கூறினர். ஆனால் ஒப்பந்ததாரரின் தாமதமே இதற்கு முக்கிய காரணம் என கூறப்படும் நிலையில் வடபழனி போன்ற முக்கிய சந்திப்பு நிலையங்களில் அடிப்படை வசதிகள் இல்லாமல் சேவையை தொடங்குவது ஏமாற்றமளிப்பதாக பயணிகள் கருத்து தெரிவித்திருக்கின்றனர். நுழைவு மற்றும் வெளியேறும் வசதிகள் முழுமையாக தயார் செய்யப்பட்ட பிறகே சேவையை தொடங்க வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.